ஆரம்பிச்சிருச்சா? ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு D2 அவுட்லுக். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நான் ஒழுங்காக காலையிலே பண்ணியிருக்கணும். உண்மையிலே மறந்துட்டேன். இதுதான் பிரச்சனை. பட் கரெக்டாக சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம பொதுவாக லேடிஸ் ப்ரெக்னென்ட் ஆகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம ஹவுஸ் வார்மிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம மறக்கவே முடியாது. அந்த ரெண்டும் எப்படியாவது லீக் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான குட் நியூஸ் சொல்லிருட்டா? எஸ், நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு சொந்த வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், ஏன்னா இது நான் ஸ்டார்டிங்லேயே நினச்சா பண்ணியிருக்கலாம், உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கலாம். கண்டென்ட்டுக்காக அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒழுங்காக என்ன பண்ணுமோ அந்த வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் நம்ம எப்பவும் போல் பண்ணிகிட்ருக்க D2 அவுட்லுக் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வேலையும் போயிட்டு இருந்தது. அதனால தான் சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. லைவ் சுத்தமாகவே பண்ணல, அது தெரியும் நிறைய பேருக்கு. ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் சரௌண்டிங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம க்ளோஸாக ரெகுலராக பார்க்குறவங்ககிட்ட இந்த விஷயத்த நம்ம மறைக்க முடியாதுல்ல. அதனால் அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும். பட் எப்பாவது நம்ம பார்க்குறோம், என்னைக்காவது பேசுகிறோங்கிறவங்களுக்கெல்லாம் சுத்தமாக தெரியாது. பட் இதில் நான் ரிவீல் பண்ணுறேன். நீ ஃபோனில் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்லாம் ராங்காக நினச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம சொந்த வீடுன்னு எடுக்கிறோம், அதில் நிறைய பேர் மிஸ்டேக் ஆகி அது ராங்கான வேலை போயிடுது. மெயினாக இப்போ ஏன் இதை நீ ரிவீல் பண்ணுற அப்படின்ற கொஸ்டின் தான் எல்லாருக்கும் ஸ்டார்டிங்லேயே வரும். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சோஷியல் மீடியா இருக்குது, அதில் நம்ம நிறையா ரெகுலராக ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கும். நம்ம அதை எடுத்துக்கிறதே கிடையாது. ஒரு டைம் பாஸ்க்காகவோ இல்லை எனக்கு போர் அடிக்குது அப்படின்றக்காக தள்ளுறோம். பட் அந்த மாதிரி ஒரு சிலரை பார்த்து நான் கேதர் பண்ண விஷயத்தினால தான் இந்த ஒரு பர்டிகுலர் சொந்த வீடு அப்படின்ற ஒரு கான்செப்டே அமைஞ்சுது. இது லாஸ்ட் இயர்லேருந்தே சர்ச் பண்ணி லாஸ்ட் மேலேருந்தே இந்த ஒரு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி கடல் தாண்டிட்டோன்னு வைங்களேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் தாண்டிடுவோம். இந்த கண்ணு பற்றும் காது பற்றும் இது மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. கரெக்டாக ஒழுங்காக உழைக்கணும், உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். ஏதாவதுன்னா நேர்மையாக சொல்லிடணும், இல்லை முடியாதுன்னா விலகிடணும். இப்போ எதுக்கு இந்த வீடியோ ரிவ்யூல் எக்ஸாக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயம். இன்னொன்று நிறைய பேர் நான் சொந்த வீடு கட்டுறேன், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஆனால் அதில் யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க, இல்லை ஃப்யூச்சரில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸு என்னென்னா, நீங்கள் வீடு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கீங்க, சொந்த வீடு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நீங்கள் என்ன பேசிக் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிப்ஸாக யோசிச்சுக்கோங்க. இன்னொன்று, அது இப்போ கண்டிப்பாக நீடு தானா, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்களா, போயே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் யோசிச்சு வச்சுக்கோங்க. அது ரெண்டாவது டிப்ஸு. மூணாவது எனக்கு நேரம் காலம் இல்லை, எனக்கு வேண்டாம், நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மென்டாலிட்டியும் மாற்றிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்குள்ளே நம்மளால் எவ்வளோ ஓடி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும். நான் அப்படி தான், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய 2K லைஃப் ஸ்டைலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்குது. கிடைச்சாலும் 50 இயர்ஸ், அதாவது 50 வயசுக்கு மேலே ஒரு பேங்க் லோன் ஆகட்டும், இல்லை நமக்கு ஒரு ஏதாவது சின்ன மகளிர் குழு, அந்த மாதிரி குட்டி குட்டி சிட் ஃபண்ட்ஸை கூட எதுலேயுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓடலாம், இந்த ஒரு ஏஜை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதை தான் நான் என் சைட்லேருந்து சொல்கிறது. இன்னொன்று, ஒரு பர்த்டே அது இதுனால நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா, செலிப்ரேஷன் இஸ் குட். அதனால தான் நம்மளே ஓடுறோம் இந்த ஒரு ஃபாஸ்ட் லைஃப்பில். ஆனால் அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. இப்போ என்ன கேட்டால், நான் எங்கள் வீட்டில் 3 உண்டியல் வச்சுருக்கேன். அந்த உண்டியலில் என்னால் முடியும் போதெல்லாம் ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு போட்டே வருவேன். அது மூலமாக என் ஹஸ்பண்டுக்கோ எனக்கோ என் பையனுக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து எல்லாம் செலவு பண்ணுவோம். அதை வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஹேபிட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலலாம் சொந்த வீடுன்றது பாசிபிள். ஓகேவா? இதுக்கப்புறமா அடுத்த இன்னொரு முக்கியமான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் ரீச் பண்ணுவேன். அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளை. இது கண்டென்ட் ஓரியன்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா, தட் இஸ் நாட் மை மிஸ்டேக்.
நான் அதுக்காக பண்ணல, ஒரு சில டிப்ஸ்க்காக தான் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணால் கரெக்டான ஒரு கோலை ரீச் பண்ணி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லாம் ஒரு மினிமம் பட்ஜெட்குள்ளே ஒன்று பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு கைட் பண்ணுற ஒரு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இனிமேல் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் விஷயம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து மேக்ஸிமம் கிடையாது, ஒரு அளவுக்கு ஒரு 60% நம்மளுக்கு வந்து வீட்டு வேலை முடிச்சிருக்கு. நாங்கள் வந்து லேண்டை வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். இந்த கேப்பில் நீங்கள் கூட எனக்கு ஏதாவது டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக சொல்ல முடியும் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபர்தராக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.